உங்களின் எண்ணங்களுக்கு வண்ணமளிக்க தயை கூர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட உள்ள நிலையில் அதில் பங்கேற்க உள்ள காளைகளுக்கான பயிற்சிகளும் தீவிரமடைந்துள்ளன. தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி பல்வேறு தடைகளை தாண்டி கடந்த 2017ஆம் ஆண்டு அவசர சட்டம் மூலம் உயிர் பெற்றது. அந்த வகையில் 2019ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கென தமிழக களங்கள் தயாராகி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக போட்டிகளில் பங்கேற்கும் காளைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் தீவிரமாக அளிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகிலுள்ள சொக்கநாதபுரத்தில் இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டமானுக்கு சொந்தமான தோப்பில் ஜல்லிக்கட்டுக்கான காளைகளுக்கான பயிற்சி களை கட்டியுள்ளது. தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பயிற்சி அளித்து வரும் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தினர் இந்த தோப்பில் சிறப்பான காளைகள் என தேர்வு செய்யப்பட்ட அமைச்சருக்கு சொந்தமான 11 காளைகளுக்கு நாள்தோறும் சிறப்பு பயிற்சிகள் அளித்து வருகின்றனர். காலை தொடங்கி மாலை வரை மண்குத்து பயிற்சி, நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி என பல கட்ட பயிற்சிகள் இந்த காளைகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. கடுமையான பயிற்சியில் ஈடுபடுத்தப்படும் காளைகளுக்கு உடல் வலிமைக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஏற்ற சத்தான உணவுகளும் அளிக்கப்பட்டு வருகிறது. வழக்கமான பயிற்சிகளோடு நின்று விடாமல் முதல் முறையாக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியும் இந்த காளைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுவது கூடுதல் சிறப்பு. ஒவ்வொரு நாளும் காளைகளுக்கு அளிக்கப்படும் பயிற்சி ட்ரோன் எனப்படும் பறக்கும் நவீன கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு அவற்றின் களமாடும் திறன் கண்டறியப்படும். அப்போது காளைகளிடம் கண்டறியப்படும் குறைகளை களையும் வகையில் கூடுதல் கவனம் செலுத்தி சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அமைச்சர் செந்தில் தொண்டைமானுக்கு சொந்தமான காளைகளின் கழுத்தில் GPS கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தங்களை அடக்க வரும் காளைகளுக்காக காத்திருக்கிறது இந்த முரட்டு காளைகள். சரி பார்த்து அவரை இறக்கி விட மாட்டேன். என் செல்ல எடுத்துருவா எடுத்து சரியானது இருக்கும். 3 மாடு தாங்க. புடிச்சாப்ல மேலே ஏற சும்மா ஏறா. அப்படிதான் டயர் இங்கே பிடிச்சிருக்கேன் நான். அதை நான் பார்த்துக்கிறேன். வைக்க போறியா மக்கியத்துக்கா? போய் புழுங்கரிசி தவிர போட்டா வயிறு வைக்காதா? அதெல்லாம் எங்கால் போன் பண்ணி அப்புறம் டேட்ஸ் கொடுத்தேன் கேட்பாரு. நிக்காத போ. பவுடர் எடுத்துட்டு வா. அள்ளிக்கு அப்புறம்
மண்ணை குத்தோடுமா? எடு. பாட்டு நீச்சல் அடிக்கல, அது நம்ம மாதிரி தானே. நீச்சல் அடிக்கிறார் அவரு. அதே வேகத்துல இருந்தா தான் நமக்கு ஸ்பிட்டா இருக்கும். கிடைக்க மாட்டேங்குது. மரத்துல மாடு பிடிக்கணும் சொல்லுங்க. மரத்துல மாடியில சொல்லுங்க. யாரை கேட்க போறாங்க? யாருமே தெரியாது. முதல்ல பணியை கொடுங்களா? 5 பேர் வீடியோ எடுக்க மாட்டோம். பணியை கொடுங்க. இவர் தான் சொல்றாரு இப்படி நின்று பேசுறாரு. அப்படி நினைக்கக்கூடாதுங்களா? நினைக்க கருப்பை பாச்ச மாடு இல்லை. மேலாம் பிள்ளை எது கருப்பு? இது அரசு மரப்பட்டு இன்னமும்யா நம்ம நடக்கி விடாம இருக்கும்ல இந்த காலம், அந்த காலம் காலத்துக்கு பார்த்துக்கலாம். கத்துற ஒரு ஆளு. சூப்பர் சூப்பர். மாடு மட்டும் ஃபுல் விசில் இருக்கும். முன்னாடி மட்டும் இருக்கா? காலு கொஞ்சம் தான் இருக்கு. நிக்கட்டா, அதுவா நிக்காது. திரும்ப விசில் அடி அப்பதான் அப்படியே நிக்கும். முன்னாடி இருக்காரா? இருக்குமாரு பாயிண்டா நீ வேணா அங்கே ஒரு ஷார்ட் பிளாக் டைமண்ட் பல்லு பிடிச்சா என்ன போடல. நல்ல கால்னு ஒரு மாதிரி அவர் மாடு சும்மா என்னைய பார்க்க கூடாது.
என்ன இதுவும் இல்லையானே என்ன இருக்கானே கடிக்கிறமா காலை கொடு நான் வரவா உங்க ரெண்டத்தையும் தெரியுமோ எல்லாமே நெறிஞ்சுது பார்த்து சொல்லுவா மரத்தை விட்டு தாண்டி வர மாட்டா ஆளே